குருவே சரணம் நிகழ்ச்சியில் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற மகான் படிக்காசு புலவர் என்கிற படிக்காசு தம்பிரான் சுவாமிகள். படிக்காசு புலவராக இருந்து நிறைய பொருள் கிடைச்சிது. நிறைய பணங்காசை வச்சு அவரால் நிம்மதியாக இருக்க முடியல. நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணினார். எல்லாவற்றையும் செலவு பண்ணினார். நல்ல காரியங்களுக்கு கொடுத்தார். கஷ்டப்படுறவங்களுக்கு, ஒரு கல்வி உதவிக்கு, எல்லாவற்றுக்கும் கொடுத்து முடிச்சுட்டு எதுவும் இல்லாமல் தர்மபுரம் ஆதீனத்துக்கு போனார். அந்த ஆதீனத்தை வணங்கி அந்த ஆதீன கர்த்தாவால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு சந்நியாச தீட்சை கொடுக்கப்பட்டு படிக்காசு தம்பிரான் சுவாமிகள் ஆனார். அங்கே சேர்ந்தாச்சுன்னா தம்பிரான்கிற பேர் வரும். படிக்காசு புலவர் படிக்காசு தம்பிரான் சுவாமிகள் ஆனார். அதாவது இந்த வாழ்க்கை நமக்கு எதை உணர்த்தும் அப்படின்னா, நிறைய பாடங்கள். ஒரு வாழ்க்கை ஒரு சாமானியனுக்கும் சரி, சன்னியாசியானாலும் சரி, நிறைய பாடங்கள், நிறைய போதனைகள் நமக்கு கொடுக்கின்றன. ஆனால் அந்த போதனைகளை இந்த காதலை வாங்கி இந்த காதலை நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு பிரயோஜனம் கிடையாது. நல்ல போதனைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். வாழ்க்கையில் இறைவனுடைய பரிபூர்ணமான அருளை பெற்ற காரணத்தினால, சிதம்பரம் நடராஜ பெருமானது அருளை பெற்ற காரணத்தினால இவருடைய வாக்கு, இவருடைய சொல் அத்தனையும் அப்படியே பலித்தது. யாரான எதான இவர்கிட்ட ஒரு உதவி கேட்கிறது, ஒரு ஆலோசனை கேட்கிறது, ஒரு மூலிகை வைத்தியம் கேட்கிறது அப்படின்னா இவர் யாருக்கு சொன்னாரோ, யாருக்கு கொடுத்தாரோ அத்தனை பேரும் பலனடைந்தார்கள். இவர் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊரில் இருக்கார். சிதம்பரம் நடராஜ பெருமான் கோவிலில் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் நடராஜ பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரை, சாமிக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கும் பார்த்தீங்களா, உள்ள அபிஷேகம் நடக்கிற போது, நிவேதனம் நடக்கிற போது அந்த திரையை போடுவாங்க இல்லையா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆரத்தி காண்பிருக்கிற போது அந்த திரையை திறப்பாங்க. அந்த திரைச்சீல ஒரு நாள் தீப்பற்றி கொண்டது. படிக்காசு தம்பிரான் சுவாமிகள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார். அவருக்கு ஞான திருஷ்டியில் தெரியறது. அதை எப்படி அணைக்கிறது, அந்த தீயை எப்படி அணைக்கிறது? அன்றைக்கி என்ன ஏதான ஃபோன் இருந்ததா, அப்பா உடனே சீக்கிரம் போய் பாரு, தீ பிடிச்சிச்சு பஸ் நடராஜருடைய திரைச்சிலை, சொல்ல முடியுமா? அன்றைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல அந்த ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு 2 கை இப்படி கசக்கினாராம். 2 கையும் இப்படி கசக்கினாராம். இவர் கசக்க கசக்க அந்த தீயானது முற்றிலும் அணைந்து விட்டதாம். எங்கே ஃபயர் பிடிச்சிருக்கு? சிதம்பரத்தில். இவர் எங்கோ ஒரு இடத்துல இருக்கார். இப்போ புரியுதுங்களா? நமது மகான்களது மகிமை தெரியுதுங்களா? நமது குருமார்கள் எப்பேற்பட்ட வலிமை கொண்டிருந்தார்கள், எப்பேற்பட்ட சக்திகளை கொண்டிருந்தார்கள். இப்பேற்பட்ட மகான்களை எல்லாம் நம்ம கோட்டு விட்டுட்டோம். அவர்கள் வாழ்ந்த காலத்தோடு முடிந்து விட்டது. இப்போ யாரான்னு நினைக்கிறோமா? நம்ம போய் பார்க்குறோமா? இல்லையா? அதுதான் நமக்கு வேணும். இந்த மகான்களுடைய அருளாசி, இந்த குருமார்களது ஆசீர்வாதம், இது நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா நமது வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு ஆனந்தமயமாக காணப்படும். எல்லாருமே கஷ்டப்பட்ட போது பொருள் சேகரிக்க கஷ்டப்படுவாங்க. பொருள் சேர்க்கறது, இந்த வள்ளல் சீதக்காதி சொன்ன பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்கு வர. வள்ளல் சீதக்காதி காயல் பட்டணம், கீழக்கரை, அந்த மாதிரி இடத்துல இருப்பார். ஒரு இஸ்லாமியர். அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலுமே தமிழ் இலக்கியத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர், தமிழ் புலவர்களை மதிக்கக்கூடியவர், ஜாதி மதம் பார்க்காதவர். ரொம்ப முக்கியம் அதான், ஜாதி மதம் பார்க்காதவர். இந்த படிக்காசு புலவர் அவர்கிட்ட போய் ஒரு தடவை பணம் வாங்கியிருக்கார். ரொம்ப வருஷம் கழித்து அந்த காயல்பட்டினம் பகுதிக்கு போகிறப்ப இவர் போயிருக்கார். அந்த வள்ளல் சீதக்காதியை பார்க்கலாம், அவர்கிட்டேருந்து ஏதாவது கொஞ்சம் பொருள் பெறலாம். அதாவது சாதாரணமாக இருந்தபோது, தம்பிரான் சுவாமிகள் ஆவதற்கு முன்னால் அப்படின்னு போகிறாராம். அந்த ஊருக்கு போயிட்டார். வள்ளல் சீதக்காதி ஊருக்கு போயிட்டார். அந்த ஊருக்கு போனால் சொல்கிறாங்க, ஏங்க அவர் இறந்து போயிட்டாருங்களே, வள்ளல் சீதக்காதி இறந்துட்டாருங்களே அப்படிங்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அவர் இறந்துட்டார். இவருக்கு தெரியல. அவர்கிட்ட பொருள் வாங்கலான்னு போயிருக்கார். அப்போல்லாம் இந்த பொருளை வச்சு தான் வாழ்க்கை நடத்தினார், பலருக்கும் கொடுத்தார்.
அவருடைய சமாதி எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. இந்த இடத்துல இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அவருடைய சமாதிக்கு போகிறார். இந்த வள்ளல் சீதக்காதி சமாதிக்கு முன்னால் இன்னொரு பாட்டு பாடுறார். ஒரே ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டு பாடி முடிஞ்ச உடனே அந்த சமாதியினுடைய மேல் பக்கம் அப்படியே வெடித்து ஒரு கரம் நீண்டு ஒரு மோதிரம், தங்க மோதிரத்தை அவருக்கு கொடுக்கறதா. கொடுத்துட்டு கை உள்ளே போச்சு, சமாதி மூடியாச்சு. சமாதி மூடிக்கொண்டது. இது வள்ளல் சீதக்காதியை பற்றி சொல்லுவாங்க. இறந்த பிறகு செத்தும் கொடுத்தான் சீதக்காதி. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளால் இருக்கும்போதே கொடுக்கறதில்லை, இருக்கும்போதே நம்மளால் கொடுக்கறதில்லை. கடைசி காலத்தில் யோசித்தோன்னா பிரயோஜனம் கிடையாது. கடைசி காலத்தில் நம்ம யோசித்தோன்னு வச்சுக்கோங்க, அப்போல்லாம் பலன் இருக்குமா, நமக்கு உடம்பில் வலு இருக்குமா, நம்மக்கிட்ட பொருள் இருக்குமா? அவர் இருக்கும்போதே கொடுத்தார், இறந்த பிறகும் கொடுத்தார். அந்த படிக்காசு புலவர் அந்த மோதிரத்தை வாங்கிட்டாராம். அதனால தான் இவரை செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படிம்பாங்க. இந்த படிக்காசு தம்பிரான் சுவாமிகள் வாழ்க்கையில் பார்த்தா பணம் இல்லாத நிலையிலும் இருந்தார், வறுமையிலும் காணப்பட்டார். அதே தன்னுடைய வாழ்க்கையில் வசதியின் உச்சத்துக்கும் போனார். அப்பவும் பாடல் பாடினார், அதற்கு முன்னாலும் பாடல் தான் பாடினார். ஆனால் இந்த பொருளை சேர்க்காம, நல்லா கவனிக்கணும், இந்த பொருளை தங்கிட்ட சேர்க்காம அந்த பொருளை மற்றவர்களுக்கும் கொடுத்து இந்த பொருளை நம்ம வச்சுட்டு இருந்தா அது சரி வராது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திற்கு வாழும் காலத்திலேயே வந்தவர். தான் வாழுகின்ற காலத்திலேயே பட்டினத்தாரை போல, பட்டினத்தார் அப்படி தானே துறந்தார். அவர் வாழுகிற போது தானே துறந்தார். இத்தனை செல்வம் எனக்கு எதுக்கு, வேண்டவே வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கோவணத்தை கண்டுட்டு ஒரு ஓடு திருவோடு எடுத்துன்னு போயிட்டார். அதே போல தான் எல்லாத்தையும் விட்டுட்டு தம்பிரான் சுவாமிகள் ஆனார். இந்த மகானை நாளைய குருவே சரணத்திலும் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.